ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் பசங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம சொல்லியே கொடுக்க மறந்துட்டோம். அவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம்னு திணிச்சு படிக்க வச்சுட்டோம். நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க அதுதான் பெரிய ஃபால்ட்டு. பையனோ பொண்ணோ ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புனா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஃபிட்டாக வச்சுப்பாங்க, ஹை இம்யூனிட்டி எனர்ஜி கிடைக்கும், என்டியூரன்ஸ் பவர் வேறு லெவலில் இருக்கும், அவங்களுக்கு டிசீஸு கண்டிப்பாக வரவே வராது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக ஆக மாட்டவே மாட்டாங்க. அதாவது நம்மளோட லெஃப்ட் பிரெயினும் வேலை செய்யும், ரைட் பிரெயினும் வேலை செய்யும். டோபமைன் நம்மளோட பிரெயினில் அவ்வளோ அதிகமாக அருவி மாதிரி கொட்டும். அப்படி கொட்டும் போது நம்மளோட நரம்பில் வேகமாக வேலை செய்யும். முழுக்க ஃப்ரெஷ்ஷாக உங்களால் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களால் சோஷியல் டீம் ஒர்க், அதாவது ஒரு டீம் எப்படி வின் பண்ணணும் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அப்புறம் ப்ராப்பராக அவங்க டைமுக்கு வருவாங்க, அந்த டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்குவாங்க, டிசிப்ளினை கற்றுக்குவாங்க. அதே போல் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே பையனோ பொண்ணோ ஸ்போர்ட்ஸில் ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு இருந்தால் அவன் கண்டிப்பாக 100% படிப்பான். இன்ஃபேக்ட் மனசு அவ்வளோ அசால்ட்டாக ஈஸியாக படிக்க வச்சிரும். ஜெயிக்கிறதையோ தோக்குறதையோ முழு மூச்சாக இறங்கிட்டா அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு பயமே இல்லாமல் போயிடும். இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு, யுவர் ரிசல்ட்ஸ் ஒன்லி ப்ரொடியூஸ்டு நாட் பை எஃபர்ட்ஸ் டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிக்கிற குதிரையில் ஜெயிக்கிற குதிரையை தான் உலகம் பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தோத்தாதான் அங்கே ஜெயிக்கணுன்றதே விடாமுயற்சியாக செய்யணுன்றது தோணும். கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் 3 ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு 3வது ப்ரைஸ் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க அடுத்த வருஷமும் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க அப்பாடா நாங்கள் செகண்ட் ப்ரைஸாவது வந்துட்டேன்னு சந்தோஷப்படுவோம். 3வது உள்ளவன் என்ன நினைப்பான்னா, நான் வந்துட்டேன்டா இந்த இடத்துக்கு, அட்லீஸ்ட் இந்த இடத்துல நிற்கிறேன்டான்னு சந்தோஷப்படுவான். அப்போனா ஒரு ஸ்போர்ட்ஸால் எல்லாமே முடியும். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லா பிள்ளைங்களையும் நல்லபடியாக அனுப்புங்க. உங்கள் ஸ்போர்ட்ஸ் உங்கள்